யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற பதிவு பார்த்திங்கன்னா திருவோண விரதம். இந்த திருவோண விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நம்மளுக்கு சுக்ல சதுர்த்தி, அதாவது வளர்பிறை சதுர்த்தியும் திருவோணமும் ஒரே நாளில் வர இது இந்த திருவோணம் தான். இந்த விரதம் இருக்க வேண்டும் நினைப்பவர்கள் முதல் நாள் இரவில் உணவு உண்ணக்கூடாது. நாளைக்கு திருவோணம்னா இன்றைக்கி நைட்டே மத்தியானம் சாப்பிட்டதோடு சரி, நைட்டே எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெறும் தண்ணி, பால், பழம் அது வரைக்கும் சாப்பிட்டு படுத்துட்டு மறுநாள் காலையில் குளிச்சுட்டு திருவோண விரத தினத்தில் காலையில் எழுந்து குளித்து பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சார்த்தி வர வேண்டும். அதாவது அன்றைக்கி காலையில் உங்களால் முடிஞ்சால் 1 முழமோ 1/2 முழமோ துளசி, இல்லை துளசி மாலையாகவே கூட சாத்திட்டு அன்றைக்கி காலையில் அந்த கோயிலில் கொடுக்குற அந்த துளசி தீர்த்தம் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமாள் பாடல்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல். விஷ்ணு சகஸ்ரநாமமும் பெருமாளை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஹரி கோவிந்தா அந்த மாதிரி பாட்டை பாடலாம். அச்சுதம், கேசவம், கிருஷ்ணம், தாமோதரம், ராமநாராயணம் இது மந்திரம் கூட நம்ம பாராயணம் செய்யலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தை கூட நம்ம பாராயணம் செய்யலாம். இது செஞ்சு நம்ம அன்றைக்கி அந்த இது பண்ணோம். மதிய உணவில் உப்பு சேர்க்காமல் சாப்பிட வேண்டும். மத்தியானம் நம்ம சாப்பிட்ணுன்னா உப்பு இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்ணும். அதுக்கு சப்பாத்தி இல்லைன்னா நம்ம சாப்பிடாமே இருக்கலாம், பால் பழம் மட்டும் சாப்பிட்டு. மாலையில் சந்திரனை தரிசிக்க வேண்டும். நவகிரகத்தில் இருக்க சந்திர பகவானை திருவோண நட்சத்திரத்தன்று சந்திக்க வேண்டும். இப்படி செய்தால் சந்திரனின் முழு அருள் கிடைப்பதோடு சந்திர தோஷம் இருந்தால் நிவர்த்தியாகும். நல்ல இனிமையான வாழ்க்கை அமையும். திருவோண விரதம் இருப்பதால் கல்வி, செல்வம் மற்றும் பொருட்செல்வம் அனைத்தும் பெருகும். திருவோண விரதத்தில், அதாவது இந்த திருவோண விரதத்தில் பார்த்திங்கன்னா நாம் இறைவனுக்கு நைவேத்தியமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுண்டல். இந்த திருவோணத்துக்கு நம்ம நைவேத்தியம் செய்ய வேண்டியது சுண்டல் பிரசாதமாக பெருமாளுக்கு படைத்தால் நன்மை நடக்கும். திருவோண நட்சத்திரத்தன்று திருவோண விரதம் இருந்தால் சந்திரதோஷம் விலகுவதுடன் சந்தோஷமான வாழ்வு அமையும். பக்தர்கள் மகாவிஷ்ணுவை வணங்கி அவரின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். விஷ்ணு புராணங்களை பாராயணம் செய்யலாம். இந்த திருவோணம் பார்த்திங்கன்னா பணத்துக்காகவும், அதாவது நம்மளுக்கு இருக்க பண பிரச்சனைக்காகவும் பிள்ளைங்களின் படிப்புக்காகவும் இருக்க வேண்டிய விரதம். ஒவ்வொரு திருவோணம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு இதுக்காக விரதம் இருப்பாங்க. இந்த திருவோணம் மெயினாக ஸ்பெசிஃபையாக பார்த்திங்கன்னா படிப்பு ப்ளஸ் பணம், இந்த 2 இதுக்காக இந்த திருவோண விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல் நாள் இரவுலேருந்தே இந்த திருவோண விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் காலையில் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசிச்சுட்டு துளசியை கொடுத்து பெருமாளை பார்க்கணும். பெருமாளை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் துளசி தீர்த்தம் மட்டும் குடிக்கணும். குடிச்சிட்டு அன்னைக்கு சாயங்காலம் போய் சந்திரனை தரிசனம் பண்ணி முடித்தோடனே உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். காலையிலே பார்க்கணுமா கூடாது, சாயங்காலம் தான் பார்க்கணும் சந்திரனை சாயங்காலம் பார்த்து தரிசனம் பண்ணிங்கனாலே உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.